வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு குறித்து மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு கொடுக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் மற்றும் அதற்கு முன்பு புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கான விண்ணப்ப பரிசீலனை கடந்த ஆண்டு இறுதியில் நடந்தது. இன்னும் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடர்ச்சியாக நடக்கிறது. ஜனவரி இறுதி வாரத்தில் கூட ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது. ஒருவேளை அதற்கு பிறகு விண்ணப்பித்தவர்களாக இருந்தால் அதிகபட்சம் 3 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டு வேண்டும் என்பவர்கள் விண்ணப்பிக்கும் போது அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை ஒப்பந்தம், மின் கட்டணம் பில் ஆகியவை சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய தவறு கூட உங்களின் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ரேஷன் கார்டு இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதால் இதுவரை ரேஷன் கார்டு வாங்காதவர்கள் கூட இப்போது புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளனர். அதனால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் மீது அரசு தீவிரமாக ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. அதனால் அதிகாரிகள் புதிய ரேஷன் கார்டுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகே டிக் அடிக்கிறார்கள். அதிகாரிகள் கரார் காட்டுவதால் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பதாரர்கள் ஆவணங்கள் விஷயத்தில் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்பதை நினைவில் கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கொடுக்கறதுனே சொல்கிறாங்க. ஏன்னா 2023 கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து தான் புதிய ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி தனித்தனியாக ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்றத அந்தளவுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ரேஷன் கார்டு கோரி நிறைய விண்ணப்பங்கள் வருது. இதுலேயும் போலி விண்ணப்பங்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகவே பல முறை பரிசீலனை செஞ்சு எல்லா ஆவணங்களும் கரெக்டாக இருந்த பிறகே தான் அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு வழங்குறாங்க. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் எல்லா ஆவணங்களையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு விண்ணப்பிங்க. இல்லைனா ஒரு சிறிய தவறு இருந்தால் கூட உங்களோட ரேஷன் கார்டு விண்ணப்பம் ரத்து செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.